ஒரு தேவி வானத்திலிருந்து விழுந்த இடம் இன்றும் ஒரு மல்லிகை செடி கூட வளராத கேரளாவின் இரிங்கோல் காவு. மதுரையின் இருள் சூழ்ந்த சிறைச்சாலையில் தேவகி வசுதேவரின் 8வது மகனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். ஆனால் கம்சனுக்கு பயந்து வசுதேவர் அந்த குழந்தையை அம்புபாடியில் உள்ள நந்தகோபரின் வீட்டிற்கு கொண்டு சேர்த்தார். அதற்கு பதிலாக அங்கு பிறந்த யோகமாயாவை சிறைக்கு கொண்டு வந்தார். மறுநாள் காலை தன்னை கொல்லப் போகிறவன் பிறந்துவிட்டான் என்ற செய்தியை அறிந்த கம்சன் சிறைக்கு விரைந்தான். அந்த பெண் குழந்தையை கொல்வதற்காக பாறையில் அடிக்க தூக்கிய போது குழந்தை கம்சனின் கைகளிலிருந்து நழுவி வானத்தை நோக்கி உயர்ந்தது. பயங்கரமான உருவம் கொண்ட தேவி, உன்னை கொல்பவன் பூமியில் பிறந்து விட்டான் என்று உரக்க கூறினாள். வானத்திலிருந்து பூமிக்கு வந்து விழுந்த தேவியின் திவ்ய தேஜஸ் வந்து விழுந்த அழகான வனப்பகுதியே இருண்டோல் காவு. பிற்காலத்தில் அது இரிங்கோல் காவு என்று மாறியது. இங்கே தேவி ஒரு சிறு பெண் குழந்தையாக வனதுர்கையாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை. இந்த சிறுமி தேவியை பாதுகாக்க இயற்கையே சில விதிகளை வகுத்துள்ளது. மல்லிகை பூவின் மனம் வனவிலங்குகளை காட்டிற்குள் ஈர்க்கும் என்றும் அது தனது அன்பிற்குரிய மகளுக்கு ஆபத்தாக முடியும் என்றும் கருதி இயற்கை அந்த நறுமணத்தை அங்கே தடுத்தது. அதனால்தான் இன்றும் இரிங்கோல் காவினுள் மல்லிகை பூச்சூடி பெண்கள் பிரவேசிப்பதில்லை. அங்கு ஊதுபத்தி அல்லது பிற நறுமணப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த காட்டிற்குள் ஒரு மல்லிகை செடி கூட வளர்வதில்லை. பக்தர்களுக்கு இது வெறும் கோயில் மட்டுமல்ல, மாறாக இயற்கையின் வனப்பும் தெய்வீகமும் ஒன்றிணையும் ஒரு மகா அதிசயம்.